Hi, hello and welcome back to my channel. நம்ம இந்த வீடியோவில் டீப் cervical fascia பார்க்கலாம். ஸோ this is a part 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா you will get a clear understanding. ஸோ continuing with the deep cervical fascia. செகண்ட் ஃபேஷியாவான ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியாவிலேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீ அப்படின்னா முன்னாடி, ட்ரக்கியல் அப்படிங்கிறது ட்ரக்கியா. ஸோ ட்ரக்கியாவுக்கு முன்னாடி இருக்கிற ஃபேஷியா அப்படிங்கிறதுனால இந்த நேம் இஸ் ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா. இது வந்து டீப் சர்வைக்கல் ஃபேஷியாவோட ஒவ்வொரு பார்ட்ஸாக தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு பார்ட் தான் வந்து இந்த ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா. இது மேலே எங்கே அட்டாச் ஆகுது, கீழே எப்படி அட்டாச் ஆகுது, ரெண்டு சைட்லேயுமே எங்கே போய் அட்டாச் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். சுப்பீரியர்லி hyoid bone, thyroid cartilage, cricoid cartilage. நான் இப்போ டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா யூ கேன் see here. ஸோ இந்த ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா வந்து மேலே எது கூட அட்டாச் ஆகும்னா ஃபஸ்ட்டு hyoid bone கூட அட்டாச் ஆகும். தென் thyroid cartilage கூட அட்டாச் ஆகும். hyoid bone then thyroid cartilage. இதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து இந்த cricoid cartilage கூட அட்டாச் ஆகும். cricoid cartilage. ஸோ superiorly it is attached to the hyoid bone, thyroid cartilage and the cricoid cartilage. இப்படியே கீழே வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தைராய்டு கிளாண்ட் இருக்கு இல்லையா, தைராய்டு கிளாண்டில் இருக்கிற நடுப்பகுதியை தான் நம்ம isthmus of thyroid gland சொல்கிறோம். ஸோ இந்த தைராய்டு கிளாண்டை அப்படி என்க்ளோஸ் பண்ணும். இட் என்க்ளோசஸ் த தைராய்டு கிளாண்ட். அப்புறம் அப்படியே கீழே வந்து ஆர்ச் ஆஃப் அயோட்டா இருக்கு இல்லையா, ஆர்ச் ஆஃப் அயோட்டா கூட பிளெண்ட் ஆகிட்டு அப்படியே ஃபைப்ரஸ் பெரிகார்டியம். ஸோ பெரிகார்டியம் அப்படின்னா அவுட்டர் கவரிங்ஸ் ஆஃப் த ஹார்ட் இல்லையா, அதில் ரெண்டு கவரிங் இருக்குது. ஒன்று சீரஸ், அதுக்கு வெளியில் இருக்கிறது ஃபைப்ரஸ். அந்த ஃபைப்ரஸ் பெரிகார்டியம் கூட ஃபியூஸ் ஆயிரும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் அட்டாச்மெண்ட். ஸோ சுப்பீரியர்லி இட் இஸ் அட்டாச் டு hyoid bone, மேலே இருக்க hyoid bone, அதுக்கப்புறம் தைராய்டு கார்ட்லேஜ், அப்புறம் cricoid cartilage. இது கீழே வர்றப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த தைராய்டு கிளாண்டை என்க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்து ஆர்ச் ஆஃப் அயோட்டா கூடயும் இந்த ஃபைப்ரஸ் பெரிகார்டியம் கூடயும் ஃபியூஸ் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி என்க்ளோஸ் பண்ணுறதுனால, அதாவது இந்த தைராய்டு கிளாண்டை என்க்ளோஸ் பண்ணுறதுனால இந்த தைராய்டு கிளாண்ட் கீழே இறங்கி மீடியாஸ்டீனத்துக்குள்ளே ஸ்கிப் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதும் இந்த ஃபேஷியா தான். ஸோ வாட் இஸ் மீடியாஸ்டீனம்? The space between two lungs is called as mediastinum. அதில் superior mediastinum, inferior mediastinumலாம் நிறையா இருக்குது. ஸோ மீடியாஸ்டீனம் அப்படிங்கிறது இந்த ஹார்ட் இருக்கிற அந்த ரீஜன், ரெண்டு லங்ஸுக்கும் நடுவில் இருக்க அந்த ரீஜனுக்குள்ளே இந்த தைராய்டு கிளாண்ட் ஸ்லிப் ஆகி அந்த ரீஜனுக்கு போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதும் யாருன்னா இந்த ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா தான். ஆன் எய்தர் சைட், ஸோ ரெண்டு சைட்லேயுமே பார்த்தோன்னா இட் இஸ் அட்டாச் டு த carotid sheath and fuses with the deep fascia of sternocleidomastoid muscle. ட்ரக்கியாவுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஃபேஷியாவை தான் நம்ம ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியான்னு சொல்கிறோம். இந்த ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா ஃபார்ம்ஸ் த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த carotid sheath. ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா வந்து carotid sheath-ஓட ஆன்டீரியரை கவர் பண்ணுது. இந்த carotid sheath அப்படிங்கிறது இந்த carotid artery, வேகஸ் நர்வ், இது எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு அந்த ஷீட்டுக்கு பேர் தான் carotid sheath. இதோட ஆன்டீரியர் பார்ட்டை கவர் பண்ணுற இந்த ஃபேஷியா தான் வந்து ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா. அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்மளோட நெக்கோட ரெண்டு சைட்லேயும் இருக்கிற இந்த மசில் பேர் தான் ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்டாய்டு மசில். அதாவது ஸ்டெர்னத்துலேயே அட்டாச் ஆகிரும், கிளீடோனா கிளாவிக்கல்லேயே அட்டாச் ஆகிருக்கு, ஸ்கல்லில் இருக்க மாஸ்டாய்டு ப்ராசஸ்லேயே அட்டாச் ஆகிருக்கிறதுனால அந்த நேம் இஸ் ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்டாய்டு மசில். ஸோ அந்த ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்டாய்டு மசிலோட ஃபேஷியா கூட ஃபியூஸ் ஆயிரும் சைடில். ஸோ கம்மிங் டு ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா. ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா அப்படின்னு பார்க்குறப்போ மேலே hyoid bone கூடயும் தைராய்டு கார்ட்லேஜ் கூடயும் cricoid cartilageலையும் அட்டாச் ஆகிருக்கும் சுப்பீரியர்லி. இன்ஃபீரியர்லி பார்க்குறப்போ இது வந்து ஆர்ச் ஆஃப் அயோட்டா கூடயும் ஃபைப்ரஸ் பெரிகார்டியம் கூட ஃபியூஸ் ஆகி முடிஞ்சிடும். இப்படி இன்ஃபீரியராக வரதுக்கு முன்னாடியே இது வந்து தைராய்டு கிளாண்டை என்க்ளோஸ் பண்ணும். ஸோ தட் இட் வில் ப்ரிவென்ட் த தைராய்டு கிளாண்ட் டு ஸ்லிப் இன் டு த மீடியாஸ்டீனம். ஓகே, ஆன் எய்தர் சைட், ரெண்டு சைட்லேயுமே பார்த்தோன்னா carotid sheath கூடயும் அதே மாதிரி ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்டாய்டு மசிலோட ஃபேஷியா கூடயும் ஃபியூஸ் ஆயிரும். கம்மிங் டு த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா. ஸோ அட்டாச்மெண்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸில் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா லிகமெண்ட் ஆஃப் பெரி. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். லிகமெண்ட் ஆஃப் பெரி. இந்த ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா அப்படி வர்றப்போ இதோட போஸ்டீரியர் லேயர் வந்து cricoid cartilage கூட திக்காக வந்து அட்டாச் ஆகும். ஸோ அந்த ஒரு திக் பேண்ட் ஆஃப் this fascia is called as ligament of Berry.
Okay, posterior layer of the thyroid capsule is thick and forms a suspensory ligament for the thyroid gland on either side, which is known as ligament of Berry. ஸோ இதான் வந்து லிகமெண்ட் ஆஃப் பெரி. இந்த தைராய்டு கிளாண்ட் இருக்குல்லையே, அந்த தைராய்டு கிளாண்டோட இந்த போஸ்டீரியர் லேயர் வந்து ரொம்ப திக்காக இந்த cricoid cartilage கூட அட்டாச் ஆகும். ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ரீட்ரக்கியல் ஃபேஷியா. ஸோ இந்த ஒரு பார்ட் ஆஃப் திஸ் ஃபேஷியா இஸ் கால்ட் அஸ் லிகமெண்ட் ஆஃப் பெரி. ஸோ இது என்ன பண்ணுவோன்னா, இந்த தைராய்டு கிளாண்டு ஸ்லிப் ஆகாமல் கீழே மீடியாஸ்டினத்துக்குள்ளே சிங்க் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுற அந்த ஒரு ஒர்க்கை தான் இந்த லிகமெண்ட் ஆஃப் பெரி பண்ணுது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். It supports the thyroid gland and prevents it from sinking into the mediastinum. So attached chiefly to the cricoid cartilage and may extend till the thyroid cartilage also. So cricoid cartilage கூட தான் அட்டாச் ஆகிருக்கு. ஆனால் மேலே இருக்கக்கூடிய thyroid cartilage கூட அட்டாச் ஆகிற அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய சான்ஸும் இருக்குது. இட் மே எக்ஸ்டெண்ட் till the thyroid cartilage also. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த ட்ரக்கியாவுக்கு முன்னாடி இந்த ப்ரீட்ரக்கியல் ஃபேஷியா இருக்கிறனால இந்த ட்ரக்கியானால் ஈஸியாக மூவ் ஆக முடியும். இட் ப்ரொவைட்ஸ் எ ஸ்லிப்பரி சர்ஃபேஸ். ஸோ தட் நம்ம ஃபுட்டு இன்ஜஸ்ட் பண்ணுறப்போ, ஃபுட் சாலோ பண்ணுறப்போ இந்த ட்ரக்கியானால் ஈஸியாக மூவ் ஆக முடியும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ப்ரீட்ரக்கியல் ஃபேஷியா. ஸோ ப்ரீட்ரக்கியல் ஃபேஷியாவில் மேலே சுப்பீரியராக அது வந்து ஹயோய்ட் போன் கூடயும் தைராய்டு கார்ட்லேஜ் கூடயும் cricoid cartilage கூட அட்டாச் ஆகுது. அப்படியே கீழே வரப்போ ஆர்ச் ஆஃப் அயோட்டா கூடயும் ஃபைப்ரஸ் பெரிகார்டியம் கூட ஃபியூஸ் ஆகிருக்குன்னு எழுதிடணும். இது வந்து இதோட ஃபீச்சரில் வந்துட்டு இது வரப்போயே இந்த தைராய்டு கிளாண்டை என்க்ளோஸ் பண்ணும். என்க்ளோஸ் பண்ணுறப்போ இந்த போஸ்டீரியராக ஒரு திக்கான ஒரு பேண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அதுதான் வந்து லிகமெண்ட் ஆஃப் பெரி. இது இருக்கிறனால தான் ட்ரக்கியானால் ஈஸியாக மூவ் ஆக முடியும் டியூரிங் த swallowing. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் தட் இஸ் சீன் இன் த ப்ரீட்ரக்கியல் ஃபேஷியா. Coming to the next fascia, that is prevertebral fascia. So as the name indicates, it is the fascia in front of the vertebra. So vertebral bodies vertebral bodyல அட்டாச் ஆகிற மசில்ஸ்க்கும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபேஷியா அப்படிங்கிறனால இதோட பேர் வந்து prevertebral fascia. It lies in front of the vertebral muscles and forms the floor of the posterior triangle of the neck. ஸோ நம்ம triangles of the neck பார்த்துருக்கோம். ஸோ இந்த triangles of the neck ரெண்டாக பிரிக்கிற ஒரு மசில் தான் ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டர் மசில். ஸோ இந்த மசில் வந்து இந்த ட்ரையாங்கிளை ஆன்டீரியர் ட்ரையாங்கிளாகவும் போஸ்டீரியர் ட்ரையாங்கிளாகவும் டிவைட் ஆகும். ஸோ இந்த போஸ்டீரியர் ட்ரையாங்கிளோட ஃப்ளோர் யார் மேக் பண்ணுறா அப்படின்னா இந்த ப்ரீவர்டிபிரல் ஃபேஷியா தான். ஸோ இதோட அட்டாச்மெண்ட் பார்க்கலாம். மேலே வந்து பேஸ் ஆஃப் த ஸ்கல் தட் யூ கேன் see in the diagram. இதான் வந்து ப்ரீவர்டிபிரல் ஃபேஷியா. இந்த ப்ரீவர்டிபிரல் ஃபேஷியா வந்து மேலே யார் கூட அட்டாச் ஆகுனா இதுதான் வந்து பேஸ் ஆஃப் த ஸ்கல். இந்த பேஸ் ஆஃப் த ஸ்கல் கூட அட்டாச் ஆகும். இது இப்படியே கீழே வரப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இது முன்னாடி இருக்கக்கூடிய இந்த டாட்டட் லைனில் தெரிகிற இந்த ஃபேஷியாவுக்கு பேர் தான் பக்கோஃபேரஞ்சியல் ஃபேஷியா. ஸோ ஆன்டீரியராக இது வந்து இட் வில் பி அட்டாச் டு த பக்கோஃபேரஞ்சியல் ஃபேஷியா. போஸ்டீரியர்லி இட் வில் பி அட்டாச் டு த ஆன்டீரியர் லாங்கிடியூடினல் லிகமெண்ட். ஸோ இந்த வெர்டிபிரல் பாடிஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு இருக்கிற இந்த பேண்டுக்கு பேர் தான் வந்து ஆன்டீரியர் லாங்கிடியூடினல் லிகமெண்ட். அதோட இல்லாமல் T4 வெர்டிப்ரா கூட இது ஃபியூஸ் ஆகி முடிஞ்சிடும். ஸோ சுப்பீரியர்லி இட் இஸ் அட்டாச் டு த பேஸ் ஆஃப் த ஸ்கல். இன்ஃபீரியராக கீழே வந்துட்டு ரெண்டு லேயராக டிவைட் ஆகும். ஆன்டீரியர் லேயர் வந்து இந்த பக்கோஃபேரஞ்சியல் ஃபேஷியா கூட ஃபியூஸ் ஆகிரும். இதோட போஸ்டீரியர் லேயர் வந்து ஆன்டீரியர் லாங்கிடியூடினல் லிகமெண்ட் கூடயும் T4 கூடயும் அட்டாச் ஆகி ஃபியூஸ் ஆகி முடிஞ்சிடும். கம்மிங் டு த ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் ப்ரீவர்டிபிரல் ஃபேஷியா. இதில் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த ப்ரீவர்டிபிரல் ஃபேஷியாவுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் தெரியும். அதை தான் நம்ம ரெட்ரோஃபேரஞ்சியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெட்ரோ அப்படின்னாவே பேக் சைட், ஃபேரிங்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் அப்படிங்கிறனால இதுக்கு பேர் ரெட்ரோஃபேரஞ்சியல் ஸ்பேஸ் that you can see in this diagram. சாரி, இதுதான் வந்து ப்ரீவர்டிபிரல் ஃபேஷியா. இந்த ப்ரீவர்டிபிரல் ஃபேஷியாவுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதுதான் வந்து ரெட்ரோஃபேரஞ்சியல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபேரிங்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ். இதில் கொஞ்சம் லிம் நோட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த நேம் ஆஃப் த லிம் நோட் இஸ் ரெட்ரோஃபேரஞ்சியல் லிம் நோட்ஸ். அவ்வளோதான். ஸோ இந்த பிக்சரில் பின்னாடி தெரியுற இந்த மசிலுக்கு பேர் தான் ட்ரப்பீசியஸ் மசில். ஸோ இந்த ட்ரப்பீசியஸ் மசிலுக்கு முன்னாடி தான் இது லையாக இருக்குது. ஸோ இதான் வந்து வெர்டிபிரல் பாடி. அதை சுற்றி இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த லேயரை தான் நம்ம ப்ரீவர்டிபிரல் ஃபேஷியான்னு சொல்கிறோம். இந்த ப்ரீவர்டிபிரல் ஃபேஷியா வந்து இந்த
ட்ரெப்பீசியஸ் மசிலுக்கும் முன்னாடி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்டாய்டு மசிலோட ஃபேஷியா கூட சைடில் ஃபியூஸ் ஆகிடும். It fuses with the fascia of sternocleidomastoid muscle. So you can see this is the sternocleidomastoid muscle and this is the trapezius muscle. This is the prevertebral fascia. This is the prevertebral fascia. Coming to the features of the prevertebral fascia. First one, the cervical and brachial plexus. இதுக்குள்ள தான் இருக்கு. So it lies cervical plexus-உம் சரி, இந்த brachial plexus-உம் சரி, ரெண்டுமே இதில் தான் லை ஆகிருக்கு. ஸோ plexus அப்படின்னாவே நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் ஆஃப் நர்வ்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த cervical region is called as cervical plexus. அதுவே brachium-னா ஆம். ஸோ ஆமுக்கு சப்ளை பண்ணுற குரூப் ஆஃப் நர்வ்ஸை தான் நம்ம brachial plexusன்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ cervical plexus-உம் brachial plexus-உம் இதில் தான் லை ஆகிருக்கு. It lies behind the pretracheal fascia and vertebral fascia. As you all know, pretracheal fasciaவுக்கும் vertebral fasciaவுக்கும் பின்னாடி தான் இது லை ஆகிருக்கு. இதுதான் வந்து pretracheal fascia. இந்த pretracheal fasciaவுக்கு பின்னாடி தான் இந்த prevertebral fascia இருக்குன்னு சொல்கிறாங்க. It's 4 cutaneous branches pierces the pretracheal fascia. ஸோ cervical plexusல 4 cutaneous branches இருக்குது. cutaneous அப்படின்னா ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நர்வ்ஸ் இருக்குது. cervical plexus படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணக்கூடிய இந்த 4 நர்வ்ஸுமே இதை கிழிச்சிட்டு தான் போகுது. அண்ட் இட் ஃபார்ம்ஸ் த லேட்ரல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஆக்சிலரி ஷீத். நெக்ஸ்ட் என்னென்னா ஆக்சிலரி ஷீத். ஸோ ஆக்சிலா படிச்சிங்கன்னா தெரியும். ஆக்சிலாவில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி ஷீத் இருக்கு இல்லையா, அந்த ஆக்சிலரி ஷீத் வந்து இதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ இந்த ப்ரீவர்டிப்ரல் ஃபேஷியா வந்து ஆக்சிலா வரைக்குமே 2 சைட்லேயுமே எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போது இதுதான் வந்து ஆக்சிலரி ஷீத்தாக அந்த இடத்துல மாறுது. இட் இஸ் ஃபார்ம்டு லேட்டரலி ஆஸ் அன் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஸ் இன் டு த ஆக்சிலா வரைக்குமே இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. So that is all about the feature. I repeat the features. இதில் தான் வந்து cervical plexusum brachial plexusum ப்ரெசென்ட் ஆகிருக்கு. pretracheal fasciaவுக்கும் vertebral fasciaவுக்கும் பின்னாடி தான் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 4 cutaneous branches இருக்குது cervical plexusக்கு. அந்த 4மே இதை கிழிச்சிட்டு தான் வெளியில் போகுது. இது 2 சைட்லேயுமே எக்ஸ்டெண்ட் ஆகி ஆக்சிலா வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி தான் ஆக்சிலாவில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி ஷீத்தாக இது மாறுது. ஓகே, கண்டெய்ன்ஸ் இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா ட்ரங்க்ஸ் ஆஃப் brachial plexus. ஸோ brachial plexus படிச்சிங்கன்னா தெரியும். brachial plexuஸோட பார்ட்ஸில் ரூட்ஸு, ட்ரங்க்ஸு, கார்ட்ஸு, பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதோட ட்ரங்க் வந்து இந்த ஃபேஷியாக்குள்ளே தான் இருக்குது. தென் சப்க்ளேவியன் ஆர்ட்ரி வந்து இதுக்குள்ளே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சப்க்ளேவியன் வெயினும் சரி ஆக்சிலரி வெயினும் ஆக்சிலரி ஷீத்துக்கு வெளியில் தான் இருக்குது. சப்க்ளேவியன் ஆர்ட்ரி தான் வந்து ஆக்சிலரி ஷீத்துக்குள்ளே. அதே மாதிரி brachial plexusம் தான் ஆக்சிலரி ஷீத்துக்குள்ளே இருக்கும். வெளியில் தான் வந்து இந்த சப்க்ளேவியன் வெயினும் ஆக்சிலரி வெயினும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, எப்படி நம்ம ப்ரீட்ரக்கியல் ஃபேஷியா படித்தோமோ இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஸ்லிப்பரி சர்ஃபேஸ் ஃபார் த ட்ரக்கியா. அதனால் ட்ரக்கியானால ஈஸியாக சால்வ் பண்ணுறப்போ மூவ் பண்ண முடியும்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஃபேரிங்ஸும் ஈசோஃபேகஸும் மூவ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்லிப்பரி சர்ஃபேஸாக யார் ஆக்ட் ஆகிறான்னா இந்த ப்ரீவர்டிப்ரல் ஃபேஷியா. இட் ப்ரொவைட்ஸ் அ பேஸ் ஃபார் த கெரோட்டிட் ஷீட். ஸோ கெரோட்டிட் ஷீட்டோட ஒரு பேஸாகவும் இது ஃபார்ம் ஆகுது. அது மாதிரி நெக்கோட மூமெண்ட்ஸுக்கும் சாலோவிங், ஸோ சாப்பாடு முழுங்குறப்பையும் அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுற ஒரு ஃபேஷியா தான் இந்த ப்ரீவர்டிப்ரல் ஃபேஷியா. நெக்ஸ்ட்டு ஃபேஷியாவான கெரோட்டிட் ஷீத். Carotid sheath is a condensation of fibroareolar tissue around the main vessels of the neck. ஸோ நெக்கை சுற்றி இருக்கக்கூடிய ஃபைப்ரஸ்னாலையும் ஏரியோலார் டிஷ்யூஸ்னாலையும் மேடாக இருக்கிற ஒரு கவரிங் தான் வந்து இந்த கெரோட்டிட் ஷீத். மெயின் வெசல்ஸ் ஆஃப் த நெக் அப்படின்னா முக்கியமான பிளட் வெசல்ஸ் ஆஃப் த நெக்கை சுற்றி அதை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக இருக்கக்கூடிய ஒரு ஷீத்து தான் இந்த கெரோட்டிட் ஷீத். இதோட ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட் வந்து யாருனால ஃபார்ம் ஆகிருக்குன்னா ப்ரீட்ரக்கியல் ஃபேஷியா, முன்னாடி இருக்கிற ப்ரீட்ரக்கியல் ஃபேஷியா. போஸ்டீரியர் ஆஸ்பெக்ட் வந்து ப்ரீவர்டிப்ரல் ஃபேஷியா. ஸோ இந்த ப்ரீவர்டிப்ரல் ஃபேஷியாவோட ஒரு பார்ட்டும் ப்ரீட்ரக்கியாவோட ஒரு பார்ட்டும் சேர்ந்து தான் இந்த மொத்த கெரோட்டிட் ஷீத்தும் ஃபார்ம் ஆகுது.
ஸோ இதுதான் வந்து கெரோட்டிட் ஷீத்து. இந்த கெரோட்டிட் ஷீத்தோட ஆன்டீரியரில் இந்த ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியாவும் போஸ்டீரியர் பார்ட்டை யார் ஃபார்ம் பண்ணுறது இந்த ப்ரீ வெர்டிப்ரல் ஃபேஷியாவும் ஃபார்ம் பண்ணுறோம். கம்மிங் டு த கண்டென்ட்ஸ் ஆஃப் த கெரோட்டிட் ஷீட். ஸோ இதுதான் கெரோட்டிட் ஷீட். இந்த கெரோட்டிட் ஷீத்தோட முக்கியமான கண்டென்ட் என்னென்னா இன்டர்னல் ஜுகுலார் வெயின், தென் வேகஸ் நர்வ் 10th cranial nerve, and the internal carotid artery and common carotid artery. இந்த external carotid artery வெளியில் போயிடும். ஸோ common carotid artery ரெண்டாக டிவைட் ஆகும். ஒன்று வந்து இன்டர்னலாகவும் இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னலாகவும். ஸோ அந்த இன்டர்னல் carotid artery மட்டும்தான் இந்த carotid sheathக்குள்ளே இருக்கும். எக்ஸ்டர்னல் carotid artery வந்து வெளியில் போயிடும். ஸோ இது வந்து கண்டென்ட்டில் வராது. அதர் cranial nerves like 9, 11 and 12 பக்கத்தில் இருக்கும், ஆனால் ஷீத்துக்குள்ளே இருக்காது, அதை சுற்றி இருக்கும். கம்மிங் டு த ரிலேஷன். ஸோ இந்த கெரோட்டிட் ஷீத்தோட ரிலேஷன் பார்த்தோன்னா அன்சா சர்விகாலிஸ் இஸ் எம்பெடட் இன் த ஆன்டீரியர் வால் ஆஃப் த கெரோட்டிட் ஷீத். அன்சா சர்வைகாலிஸ் அப்படிங்கிறது சர்வைக்கல் ப்ளெக்ஸஸ் படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ சர்வைக்கல் ப்ளெக்ஸஸில் ஒரு நர்வ் வந்து ஒரு கீழால் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இப்படி மேலே போகும். ஸோ அதை தான் நம்ம அன்சா சர்வைகாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அன்சா சர்வைகாலிஸ் வந்து இந்த கெரோட்டிட் ஷீத்தோட ஆன்டீரியர் வாலில் எம்பெடட் திணிச்சு வச்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது சர்வைக்கல் சிம்பத்தட்டிக் செயின். ஸோ சிம்பத்தட்டிக் செயின் அப்படிங்கிறது வெர்டிப்ரல் காலத்தோட ரெண்டு சைட்லேயுமே செயின் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை தான் வந்து சிம்பத்தட்டிக் செயின் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து சர்வைக்கல் ரீஜன், அதாவது நெக் ரீஜனில் இருக்கிறத நம்ம சர்வைக்கல் சிம்பத்தட்டிக் செயின் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த கெரோட்டிட் ஷீத்துக்கு பின்னாடி ப்ரெசென்ட் ஆகிருக்குது. Anteriorly it is overlapped by the anterior border of sternocleidomastoid muscle. ஸோ ஆன்டீரியர்லி பார்க்குறப்போ இதுக்கு மேலே யார் பாஸ் ஆகிறான்னா sternocleidomastoid muscle, முக்கியமாக அதோட ஆன்டீரியர் பார்டர். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ரிலேஷன் பார்த்தோன்னா அன்சா சர்வைகாலிஸ் வந்து ஆன்டீரியர் ரிலேஷனில் வருது, போஸ்டீரியர் ரிலேஷனில் சர்வைக்கல் சிம்பத்தட்டிக் செயின் வருது. இதோட ஆன்டீரியர் ரிலேஷனில் இன்னொன்று பார்த்தோன்னா தட் இஸ் sternocleidomastoid muscle, முக்கியமாக அதோட anterior border. Coming to the last fascia, that is buccopharyngeal fascia. Buccopharyngeal fascia இருக்கிறதுல ரொம்ப டெலிகேட்டானது, ரொம்ப டெலிகேட், ஈஸிலி டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு fascia. And a distensible layer of fascia that covers the constrictor muscles of the pharynx and buccinator muscle. ஸோ சீக்கில் இருக்க ஒரு மசில் தான் வந்து buccinator muscle. அந்த மசிலையும் ஃபேரிங்ஸோட கன்ஸ்ட்ரக்டார் மசில், அதாவது சுப்பீரியர் கன்ஸ்ட்ரக்டார், மிடில் கன்ஸ்ட்ரக்டார், இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரக்டார்னு 3 மசில் இருக்குது ஃபேரிங்ஸில். அதோட ஃபேஷியாவோட ஒரு கண்டினியூஷன் தான் இந்த buccopharyngeal fascia. The buccopharyngeal fascia stretches from the base of the skull to the esophagus. ஸோ ஸ்கல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஈசோஃபேகஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ தட் யூ கேன் see in this diagram. இந்த டாட்டட் லைனில் ஹைலைட் பண்ணியிருக்கிறதா வந்து buccopharyngeal fascia. பேஸ் ஆஃப் த ஸ்கல்லில் ஸ்டார்ட் ஆகி இங்கே ஈசோஃபேகஸ் கூட ஃப்யூஸ் ஆயிரும். ஓகே, இது ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஃபேஷியா. ஸோ இந்த சீக்கில் இருக்கக்கூடிய பக்சினேட்டர் மசிலுக்கும் இந்த ஃபேரிங்ஸில் இருக்கக்கூடிய சுப்பீரியர், மிடில் அண்ட் இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரக்டார் மசில்ஸோட ஒரு டிஸ்டண்டட் பார்ட், ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இந்த buccopharyngeal fascia. So that is all about the investing layer of deep cervical fascia. So investing layer of deep cervical fascia ஓட முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஒன்று வந்து ப்ரீட்ரக்கியல் ஃபேஷியா, செகண்ட் ஒன் வந்து ப்ரீ வெர்டிப்ரல் ஃபேஷியா, அண்ட் தேர்ட் ஒன் வந்து கெரோட்டிட் ஷீட், அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து buccopharyngeal fascia. இந்த 4 தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த ப்ரீட்ரக்கியல் ஃபேஷியா ஒன்றும் இல்லை, மேலே சுப்பீரியராக ஹயோட் போன் கூடயும் தைராய்ட் கார்ட்லேஜ் கூடயும் கிரிக்காய்ட் கார்ட்லேஜ் கூடயும் அட்டாச் ஆகி அப்படியே கீழே வந்து தைராய்ட் கிளாண்டை என்க்ளோஸ் பண்ணி கீழே ஆர்ச் ஆஃப் அயோட்டா கூடயும் இந்த ஃபைப்ரஸ் பெரிகார்டியம் கூடயும் ஃப்யூஸ் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு திக்கான, இதோட போஸ்டியர் லேயர் ஒரு திக்கான ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி கிரிக்காய்ட் கார்ட்லேஜ் கூட அட்டாச் ஆகும். அந்த ஒரு லேயரை வந்து லிகமெண்ட் ஆஃப் பெரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் ஆல் அபவுட் த ப்ரீட்ரக்கியல் ஃபேஷியா. ட்ரக்கியாவுக்கு முன்னாடி இருக்கிறனால இதுக்கு பேர் ப்ரீட்ரக்கியல் ஃபேஷியா ஃபஸ்ட்டு. ரெண்டாவதாக பார்த்தது வந்து ப்ரீ வெர்டிப்ரல் ஃபேஷியா. ஸோ இதுவுமே வந்து பேஸ் ஆஃப் த ஸ்கல்லில் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே கீழே வந்து முன்னாடி இருக்கிற இந்த buccopharyngeal fascial அட்டாச் ஆகும். அதேமாதிரி இந்த வெர்டிப்ரல் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு லிகமெண்டான ஆன்டீரியர் லாங்கிட்யூடல் லிகமெண்ட் கூடயும் இந்த T4 கூட அட்டாச் ஆகி ஃப்யூஸ் ஆகி முடிஞ்சிடும். இந்த ப்ரீட்ரக்கியல் ஃபேஷியாவுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்பேஸுக்கு பேர் தான் ரெட்ரோஃபேரஞ்சியல் ஸ்பேஸ். அதில் தான் லிம் நோட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு.
இதோட லேட்ரல் அட்டாச்மெண்ட் பார்த்தோன்னா சேம் ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்டு மசில் கூட லேட்ரலி அட்டாச் ஆகி இது முடிஞ்சிடும். இந்த ஃபேஷியாக்குள்ளே தான் வந்து அன்சா சர்வைகாலிஸ் இருக்குது, அதோட 4 cutaneous branches பியர்ஸ் ஆகுது, சர்வைக்கல் plexus ப்ரெசென்ட் ஆகிருக்கு அண்ட் brachial plexus ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் வந்து ஆக்சிலரி ஷீத்து, அதெல்லாம் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ஃபேஷியாவான கெரோட்டிட் ஷீத் அப்படிங்கிறது இந்த பிளட் வெசல்ஸ், மெயின் பிளட் வெசல்ஸ் ஆஃப் த நெக்கை வந்து கவர் பண்ணுற ஒரு ஷீத்துக்கு பேர் தான் இந்த கெரோட்டிட் ஷீத்து. அதுக்குள்ளே தான் வந்து இன்டர்னல் ஜுகுலார் வெயின், கெரோட்டிட் ஆர்ட்ரி, அதுலேருந்து வரக்கூடிய இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்ட்ரி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, வேகஸ் நர்வ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதோட ஆன்டீரியர் ரிலேஷனில் அன்சா சர்வைகாலிஸ் அண்ட் ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்டு மசிலோட ஆன்டீரியர் பார்டர். போஸ்டியர் ரிலேஷனில் நமக்கு வந்து இந்த சிம்பத்தட்டிக் ட்ரங்க் இருக்குது, இதெல்லாம் எழுதிடணும். தென் லாஸ்ட் வந்து பக்கோஃபேரஞ்சியல் ஃபேஷியா ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஃபேஷியா. மேலே பேஸ் ஆஃப் த ஸ்கல்ல ஸ்டார்ட் ஆகி கீழே ஈசோஃபேகஸில் முடியுது. இது வந்து பக்ஸ்னேட்டர் மசிலோட ஃபேஷியாவையும் இந்த ஃபேரிங்ஸோட ஃபேஷியாவையும் என்க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட அதோட ஒரு எக்ஸ்பேன்ஷன் தான் இந்த பக்கோஃபேரஞ்சியல் ஃபேஷியா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். If you like my work, please like, share and subscribe. If you have any doubts or queries, please let me know in the comment section below. Thank you.